உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என் கல்யாணத்தை பிளான் பண்ணி நிறுத்தினால, ஆனா தனா இப்ப எனக்கு கிடைக்க போறத உன்னால தடுக்கவே முடியாது. தனாவுக்காக தான் நீ செய்யற எல்லாத்தையும் நான் பொறுத்துட்டு இருக்கேன். அவளுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, உன்னை நானே என் கையால கொன்னுடுவேன். ஞாபகம் வச்சுக்கோ. தனா, என்னடி பண்ற? உனக்கு அறிவு இருக்கோ? படிச்சவ தானே நீ, முட்டாள் மாதிரி பண்ணிட்டு இருக்க. இது எல்லாம் உன்னாலதான். உன்னாலதான் என் வாழ்க்கையே இந்த மாதிரி ஆச்சு. நீ அவனை எனக்கு தாலி கட்ட வச்சு என் லைஃபே அழிச்சிட்ட. தனா ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. நீ நல்லா இருக்கணும் தான் நான் அப்படி செஞ்சேன். தானா தயவு செஞ்சு நீ எதுவும் பேசாத. நான் உன்னை சொந்த அக்காவா நினைச்சேன், ஆனா நீ எனக்கே துரோகம் பண்ணிட்ட. இப்போ கார்த்திக்கும் ரொம்ப மாறிட்டாரு. ஒரு பக்கம் அவரை டார்ச்சர் பண்றாரு, இன்னொரு பக்கம் வீட்டுல எனக்கு பிடிக்காத வாழ்க்கை. இப்படி பிடிக்காத வாழ்க்கை வாழ்றதுக்கு செத்தே போயிடலாம். தனா, நீ செத்து போறதுனால உனக்கு எந்த தீர்வும் கிடைக்காது. இப்ப நீ சாக போறதுனால உன் குடும்பம், உன்னை நம்பி இருக்கிறவங்களுடைய நிலைமை எல்லாம் யோசிச்சுப்பா. பெரியப்பா பெரியம்மா என்ன ஆவாங்கன்னு யோசிச்சியா? முதல்ல நீ என் கூட வா. நீ எழுதி வச்ச லெட்டர் படிச்சுட்டு பெரியம்மா அங்க பயந்து அழுதுகிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்ல முடியாம எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா? ஒரு நாள் அவங்க இடத்துல இருந்து நீ யோசிச்சு பாத்திருக்கியா? ஏன் தானா இப்படி வந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்க? ஒழுங்க வா. முதல்ல வா, வீட்டுக்கு போலாம். எதுவா இருந்தாலும் அங்க போய் பேசிக்கலாம். வா. நான் வர மாட்டேன். எல்லாரும் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா என் உயிரை எடுத்துட்டு தான் இருக்காங்க. அதுக்கு நான் ஒரே அடியா போறேன். சொல்றது கேளு தானா, வீட்டுல போய் பேசிக்கலாம். வா வா வா. என்ன விடுன்னு சொல்றல. அமைதியா என் கூட வா தானா. வா. வா தானா, தானா. ஏன்டி இப்படி பண்ண? கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியா நீ? கொஞ்ச நேரத்துல என் உயிரே போயிடுச்சு தெரியுமா? போடி. ஆமா, சாரிம்மா. நான் ஏதோ குழப்பத்துல இப்படி யோசிச்சுட்டேன். என்ன சுத்தி நடக்கிற விஷயத்துக்கு என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியலம்மா. அதான் இனிமே இருக்கவே வேண்டான்னு நினைச்சேன். என்னடி பேசுற? நீ எங்களை விட்டு போயிட்டா நாங்க மட்டும் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்னு நினைச்ச? உனக்கு ஏதாவது ஆயிருந்தா நான் தாங்கி பண்ணாடி. நானும் வரேன், வாடி. வா, செத்து போயிடலாம். செத்து போயிடலாம், வா. ஆமா, ப்ளீஸ்மா. சாரிமா. நான் இனிமே இப்படி பண்ண மாட்டேம்மா. சாரிமா. ஏன்டி இப்படி தேவையில்லாம யோசிச்சு நீ ரொம்ப குழம்பி போற? உனக்காக நான் இல்ல, அப்பா இல்ல. உனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நாங்க கூட நிக்க மாட்டோமாடி. நீ பண்ண காரியம் மட்டும் அப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு நினைச்ச? எங்க எல்லாரையும் ஒதுக்கி வச்சுட்டாரு. நீ மட்டும் போதும்னு நினைச்சிட்டு இருக்காரு தானா? இத பாரு,
உனக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா அந்த மனுஷன் தாங்கி பாராடி. கொஞ்சமாவது யோசிச்சியா தானா? இனிமேலாவது இந்த மாதிரி ஒரு முட்டாள்தனமான முடிவை எடுத்து தொலையாத, புரியுதா? நான் இதுக்கு மேல என்ன தானா சொல்ல முடியும்? என் பொண்ணுங்களுக்காக தாண்டி நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னால தாங்கிக்க முடியாது. அப்புறம் நானும் இருக்க மாட்டேன்டி. என்னால இதெல்லாம் தாங்கவே முடியாது தானா. பெரியம்மா, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? அதான் தனா வந்துட்டால, இனிமே எந்த பிரச்சனையும் வராது. என்ன சார், ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் உடனே பேசணும்னு சொன்னீங்க. ரேகா, எனக்காக நீ ஒரு ஹெல்ப் பண்ணணும். என்ன சார், சொல்லுங்க. தனா கிட்ட நான் பேசணும். ஆனா அவளை எப்படி காண்டாக்ட் பண்றதுன்னு தெரியல. சார், அவளுக்கு தான் மேரேஜ் ஆயிடுச்சுல்ல, அப்புறம் எதுக்கு நீங்க அவளை காண்டாக்ட் பண்ணணும்? ஐயோ, ரேகா, தப்பா நினைக்காத. அவ பேட்மிண்டன் போட்டியில கலந்துக்காம இருக்கா. உனக்கே தெரியும்ல, அவ ஒரு நல்ல பிளேயர். அவ பேஷனை அவ விடக்கூடாதுல்ல. அது விஷயமா தான் நான் பேசணும். ஒரு கோச்சா அது என்னோட கடமை இல்லையா? ப்ளீஸ், எனக்காக ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணு. சரிங்க சார், சொல்லுங்க, நான் என்ன பண்ணணும்? எனக்காக இந்த லெட்டரை மட்டும் அவகிட்ட கொண்டு போய் கொடுத்துட முடியுமா? ப்ளீஸ் ரேகா. கொடுக்குறேன் சார், கொடுங்க. வரேன். தேங்க்யூ ஸோ மச். அட பாவி, என்ன இது? எல்லாம் உண்மையும் எழுதி இப்படி ஒரு லெட்டர் ரெடி பண்ணியிருக்கான். இவனை இப்படியே விட்டோம்னா என் தங்கச்சியை நிம்மதியாவே இருக்க விட மாட்டான். ரேகா, நில்லு. ஒரு நிமிஷம் இரு. சொல்லு மாயா. எனக்கு நீ ஒரு உதவி பண்ணணும். சொல்லு மாயா, என்ன பண்ணணும்? கார்த்திக் கிட்ட போய் தனா கிட்ட அந்த லெட்டரை கொடுத்துட்டேன். அவ படிச்சு பார்த்துட்டு நீ சொன்ன டைமுக்கு நான் அங்க வந்துடுறேன்னு சொன்னான்னு சொல்லிடு. என்ன பொய் சொல்ல சொல்றியா? ப்ளீஸ் ரேகா, எனக்காக நீ இதை மட்டும் பண்ணு. தனாவோட லைஃப்காக தான் கேக்குறேன். சரி மாயா, நான் சொல்லிடுறேன். என்னாச்சு ரேகா? தனாவை பாத்தியா? லெட்டர் கொடுத்துட்டியா? பாத்துட்டேன் சார், லெட்டரையும் கொடுத்துட்டேன். என்ன சொன்னா? அவ படிச்சு பார்த்துட்டு நீங்க சொன்ன டைம்க்கு வரேன்னு சொல்லிட்டா. தனா நிஜமாவே வரேன்னு சொன்னாளா? ஆமா சார், கண்டிப்பா வரேன்னு சொல்லிருக்கா. போதும் ரேகா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் ரேகா, இந்த விஷயத்த யார்கிட்டயும் சொல்லிடாத. சொல்ல மாட்டேன் சார். தேங்க்ஸ். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.